அடுத்ததாக மதுரையிலிருந்து செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். அங்கு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நட்சத்திர வேட்பாளர்கள் யார்? அது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 1573 வாக்குச்சாவடிகளில் சரியாக 7 மணி அளவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் துவங்க இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி மதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பலகானத்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கின்றோம். மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த பகுதியில் பாஜக சார்பாக ராம சீனிவாசன் அவர்களும், அதிமுக சார்பாக மருத்துவர் சரவணன் அவர்களும், திமுக கூட்டணியின் சார்பாக ஏற்கனவே மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட எழுத்தாளர் வெங்கடேசன் உட்பட 21 வேட்பாளர்கள் இந்த மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது சுமூகமாக எந்தவித பதற்றமும் இல்லாமல் நடைபெறுவதற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளருமான சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கிறார். மதுரையை பொறுத்தவரை பார்த்தோமேனால் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. தற்போது ஏற்கனவே இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்குமே ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மதுரை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை 542 மையங்களில் 1573 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்க நிலையிலே 356 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. 3300 வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள் மற்றும் 3300 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உட்பட ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திடீரென்று கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்காக 12 நிபுணர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பார்த்தோம் சரியாக 7 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்கு பதிவானது தொடர்ந்து மாலை வரை நடைபெறக்கூடிய நிலையிலே தற்போது வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய முகவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சி மாதிரி வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் 21 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய நிலையிலே அந்த ஒவ்வொரு கட்சியுடைய வேட்பாளருடைய பூத் முகவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்கள் தற்போது வருகை தரக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ரஹ்மான், உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.